ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்மளுக்கு ரிப்போர்ட் கார்டு குடுப்பாங்க. அதுவுமே குவார்ட்டர்லி எக்ஸாம் அப்டின்னா, அந்த ரிப்போர்ட் கார்டு எப்படி இருக்கும் அப்டின்னா, ரேங்க் லிஸ்ட்ட நம்மளோட அப்பா, அம்மாவ கூட்டிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் அதுவும் என்னன்னா, தீபாவளி ஹாலிடேக்கு முன்னாடி தான் நிச்சயமா நான் பேரண்ட்ஸ் மீட் டீச்சிங் வைப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் மீட்டிங், டீச்சிங் முடிஞ்ச உடனே அப்படியே ஹாலிடேக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ தட் ஹாலிடே ஃபுல்லா நம்மள சொல்லி சொல்லி காட்டுவாங்க. கரெக்ட்டா? இதுதான் நீ படிச்சியா? அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா பசங்களா? சில பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் அப்டேட்ஸ் குடுப்பாங்க. சில பேர் வந்து ஆஹா, ஆஹா அப்படின்னு கேட்டுட்டே அந்த பசங்களாம் முழிச்சுட்டே இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? இதெல்லாம் ஏன் நடக்குது? ஓகேங்களா? ஏன் நானும் தான் படிக்கிறேன். அஃப்கோர்ஸ் நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க் போடுறீங்க. யாருமே போட மாட்டோம்னு சொல்லல. ஆனா, நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையுமே எந்த நேரத்துல போடுறீங்க தெரியுமா? ஒன்லி அட் அ லாஸ்ட் கால். எப்பவுமே கடைசி நேரத்துல தான் அந்த ஹார்ட் ஒர்க் போடுறது. ஸோ, இது எப்படின்னா, நாம வேகமா ஓடணும் பசங்களா. ஓகேங்களா? நீங்க அந்த கரெக்ட்டா நீங்க ஒரு ஒரு ஸ்பீட்ல கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ஓடுனீங்கன்னா, கன்டினியூஸா ஒரு ரவுண்ட் அடிச்சு இந்த வின்னிங் லைன நீங்க கொண்டு வந்து முடிக்க முடியும். சரிங்களா? கரெக்ட்டா நீங்க ரொம்ப மெதுவா நடந்துகிட்டு வந்துட்டு, கடைசி நேரத்துல ஓகேவா? கடைசி நேரத்துல நீங்க ஓடணும். ஓடுறது மட்டும் இல்லாம, ஐயோ! கடைசி நேரம் ஆயிருச்சுன்ற அந்த பேக்கையுமே மேல சுமந்துகிட்டு ஓடுறதுனால நிச்சயமா வின் பண்ண முடியாது. ஸோ, திஸ் இஸ் ஒன் லெசன். ஸோ, அப்ப லாஸ்ட் கால்ல பண்றதுனால தான் நம்மளால வின் பண்ண முடியலையான்னு கேட்டா, டெஃபினெட்லி ஆமா. லாஸ்ட் கால்ல பண்றதுனால தான் நம்மளால நம்ம நினைக்கிறத அச்சீவ் பண்ண முடியறதில்ல. எப்பயுமே ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட தான் இன்க்ரீஸ் பண்ணும். கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் பண்ணும். வண்டிய கூட கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணும். ரொம்ப நாள் ஓடாத வண்டிய எடுத்துட்டு வந்து டக்குன்னு ஆன் பண்ணி 100ல போணும்னா வண்டியோட கதி என்ன? அதேதான் நம்மளோடதும். ஸோ நோ மோர் லாஸ்ட் கால். ஏன்னா நம்ம இப்போ 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். நம்ம இன்னும் 10th 11th 12th இதே சைக்கிளை ரிப்பீட் பண்ற மாதிரி ஆயிரும். நம்ம இப்பவே நம்மள கொஞ்சம் டியூன் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா 11th 10thலாம் நம்ம சூப்பரா படிச்சிடலாம். ரைட்டாடா பசங்களா? ஸோ யாரெல்லாம் அக்ரி பண்றீங்களோ யூ ஹாவ் டு டூ ஒன் திங் தட் யூ ஹாவ் டு கம் அண்ட் ரீஸ்டார்ட். ஆமா மேம், நான் நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன். நான் கொஞ்சம் அப்படிதான். பட் இனிமே நான் கொஞ்சம் என்ன மாத்திக்க தயாரா இருக்கேன். நாம நம்மள சேஞ்ச் பண்ணிக்கிட்டாதான் சேஞ்சஸ் நம்மளுக்கு நடக்கும். ஓகேவாடா பசங்களா? இஃப் யூ ஆர் ரெடி டு சேஞ்ச் அப்படின்னா உங்களோட மார்க்கஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்புங்க. அண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எஃபோர்ட் போடும். இதுக்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் மேக்ஸுக்கு. சரிங்களா? ஸோ 9th மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் டைம் டேபிள் 30 days ஸ்டடி பிளான் விச் இஸ் டைம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் இருக்கு. சாப்டர் 5 நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ 21 hours மொத்தம் 3 வாரம் படிச்சா போதும். சரிங்களா? 3 வாரம் மட்டும் இதை நீங்க படிச்சா போதும். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு சாப்டர். ஃபர்ஸ்ட் 5th சாப்டர், நெக்ஸ்ட் 4th சாப்டர், நெக்ஸ்ட் 3rd சாப்டர். சரிங்களா? உங்களோட மிட் டர்ம் போர்ஷன் இவ்வளோதான் இருக்கு. ரைட்டுங்களா? சரி மேம், இதுக்கு நான் டைமிங்கும் கொடுத்துட்டேன். அந்த டைமிங்ல நீங்க போட்டீங்கனாலும் சே குட், இட் இஸ் குட். குட் ஈவினிங் ஆல்சோ கிரேட் டைம் ஃபார் மேக்ஸ். சரிங்களா? எத்தனை சம் போடலாம்? 4லேருந்து 5 சம். எவ்வளோ? 4 to 5 sums. ஸோ 4 to 5 sums எவ்வளோ வேகமாக முடிஞ்சாலும் நீங்கள் வேகமாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போய் விளையாடலாம், ஜாலியாக உங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். ரைட்டாடா பசங்களா? ஹோம்ஒர்க் இஸ் நாட் ஒன்லி அ லைஃப். ஹோம்ஒர்க் மட்டும் ஒரு லைஃப் நான் சொல்ல மாட்டேன். எக்ஸாம் மட்டும் உங்கள் லைஃப் கிடையாது. ஆனால் அதுக்குன்னு அதை மொத்தமாக டம்ப் பண்ணி ஒரே நாளில் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம் அப்படின்னா 10 to 20 நிமிஷம் தான் ஆகும். நான் மேக்ஸிமம் 1 hour போட்டிருக்கேன். அதுக்காக 1 மணி நேரம் நீங்கள் அந்த சம்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. 4 to 5 சம் கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களாப்பா? ஓகே. ஸோ அடுத்த வாரம் நான் என்ன போட்டிருக்கேன்னா, லாஸ்ட் வீக்ல ஓவரால் ரிவிஷன் பண்ணலாம். ஸோ திருப்பி ரிவைஸ் பண்ணும். அப்பதான் நம்ம மூளைக்கு திருப்பி வரும். எப்பயோ ஒருத்தவங்களை நம்ம பார்க்குறோம், திடீர்னு சடனாக வந்தோடனே அவங்க நேம் தெரிஞ்சிருமா? இல்லை, கொஞ்ச நாள் ரீகால் ஆக டைம் ஆகும். ஸோ நீங்கள் 5th 3rd 4th என்னதான் படித்தாலும் திருப்பி ரீகால் பண்ணாதான் நம்மளோட பிரெயினுக்கு அவங்க கான்ஸ்டன்டாக ஞாபகம் வருவாங்க. ஸோ ரிவிஷனுக்கும் நான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன். ரைட்டாடா பசங்களா? ஓகே டன். ஸோ 5th சாப்டர்ல கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த டைம் மேரத்தான் வைக்க போற சண்டே. ஓகேங்களா? 9th மேக்ஸ் சாப்டர் 5 ஃபுல் சாப்டர் லைவா நான் உங்களுக்கு வரப்போறேன். ஃப்ரம் 6 to 8 ஈவினிங் சண்டே. ரைட்டா? ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ அது இப்பவே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் எனக்கு இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க, அப்போ நம்ம கரெக்ட் டைமுக்கு போகணும் அப்படிங்கிற டீச்சருக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி வரும். ரைட்டாடா பசங்களா? ஸோ ஐ ஹோப் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க நம்புறேன். சரியா? ஸோ பாய் பாய் பசங்களா.